வணக்கம் மக்களே, நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு நீங்கள் எத்தனாவதாக லைக் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் மைல் ஸ்டோன் அடிச்சிருவோம். அண்ட் அதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும், நம்ம அந்த மைல் ஸ்டோனை சீக்கிரம் அடிச்சிடலாம். அண்ட் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் ரொம்ப சூப்பராகவே நடந்திருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 16 வருஷம் கழிச்சு இந்த கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இன்றைக்கி இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறது என்னெல்லாம் நடந்துன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த கும்பாபிஷேகத்துக்கு ஏகப்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க. அண்ட் அங்கே நிற்கக்கூட இடம் இல்லாமல் அவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டு கூட்டத்தில் நின்று இந்த தரிசனத்தை பண்ணிட்டு போயிருக்காங்க. அண்ட் கோயில் நடத்துறப்பு வந்து தரிசனத்துக்கு மதியத்துக்கு மேலே தான் 3 மணிக்கு மேலே தான் அலோவ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அண்ட் நேற்று காலையில் நேற்று மதியம் 12 மணிக்கு அடித்த நடையை க்ளோஸ் பண்ணுறது. இன்றைக்கி மதியம் 3 மணிக்கு தான் திறந்துருக்காங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சு இன்னும் சாமி அப்புறம்லாம் ஊருக்குள்ளே சுற்றுறதுக்கு இன்றைக்கி நைட்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னக்கூட்டி நைட்டு ஒரு 9 மணி போலலாம் மக்கள் கூட்டம்லாம் திருச்செந்தூர் கடற்கரையில் வந்து குமிய ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அந்த கோபுரத்தோட அழகு இருக்குது பாருங்கள், நைட்லேயே அவ்வளோ ஜொலிக்குது, வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் திருச்செந்தூர் வந்து இதை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எங்கே நின்று இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த தீர்த்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓஸ் பைப்பில் பிடிச்சி அடிச்சு எல்லாருமே தெளிக்கிற மாதிரி சூப்பராக ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ட்ரோன்லாம் வச்சு தெளிக்கிற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் திருச்செந்தூர் கோயில் கோபுரத்தை தவிர்த்துட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலையும் கூட கும்பாபிஷேகம் நேற்று சூப்பராகவே நடந்து முடிச்சுன்னு சொல்லலாம் இன்னைக்கு காலைல. அதெல்லாம் வேறு லெவலில் சொல்லுவோம். அதுக்குமே கூட்டங்கள் வந்து அப்படியே தான் நின்னாங்க. அண்ட் இந்த சப்பரத்தை சுற்றுறதுக்குமே கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் வரும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்டு நீங்கள் இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் மூலமாக நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலில் இதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ், இன்னும் ஒரு 3-4 வீடியோஸ் கண்டிப்பாக பின்னாடி வரும். அண்ட் அதில் வந்து நீங்கள் பார்க்காத தூரத்தில் இருக்கீங்க, என்னால் இந்த காரணத்தினால வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து நம்ம கும்பாபிஷேகத்தை வந்து ஃபீல் பண்ணிட்டோம். நம்ம திருச்செந்தூர் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு கஷ்டத்தோடு போனோம் அப்படின்னா வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லிட்டு போனாலே போதும், நம்மளுக்கு அந்த வெற்றியை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த கோயிலோட ஐதீகமே. நீங்கள் திருச்செந்தூர் வந்து தரிசனம் பண்ண வந்தீங்கன்னா அந்த மூலவரை பார்த்தாலே இங்கே ஏன் வந்து அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குற மாதிரி தான் அவர் வந்து காட்சி அளிப்பார் நமக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முருகருக்கு கிட்டத்தட்ட 16 வருஷம் கழித்து ஊர் முழுக்க பக்தர்களோட அரோகர கோஷத்தில் கும்பாபிஷேகம் அதுவும் தமிழில் நடந்திருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெருமையான விஷயங்கிறது ஒரு தமிழனா எனக்கு புரியுது. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் உங்களோட அரோகர கோஷத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. அண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்க்க முடியல, என்னால் வர முடியல, இந்த காரணம் அப்படின்றவங்க இந்த வீடியோவில் பாருங்கள். கும்பாபிஷேகம் அவ்வளோ சூப்பராக நடந்துட்டுருக்கு. இந்த ஆதீனத்தில் உள்ளவங்க கூட சூப்பராக வந்து பக்கத்தில் நின்று இதெல்லாம் சூப்பராக பண்ணிவிட்ருக்காங்க. ஐயா சேகர்பாபு அவங்களுக்கு பெரிய நன்றி நம்ம இந்த வேலையை சொல்லிக்கலாம். அண்ட் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுமே இதில் இருந்தாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் வந்து திருவிழா மாதிரி இல்லை, கோலாகலமாக நடச்சு இந்த பாகுபலி படத்தில் நடக்க மாதிரி நடந்துச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.